வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்க ஆதி கேசவ பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இது ராமானுஜர் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் இருக்க 108 திவ்ய தேச திருத்தலங்களை மூலவர் மற்றும் உற்சவராக வரைஞ்சி வச்சுருக்காங்க. சுவர் ஓவியமாக இருக்குது. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோட சுவர் ஓவியம் 108 வைணவ தலத்தையும் அதோட மூலவர் மற்றும் உற்சவரை ரொம்ப அற்புதமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதோட பார்ட் 1 வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். 108 திவ்ய தேச திருத்தலத்தையும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு வர்றதே ஒரு சிறப்பு தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கோவிலுக்கு சொர்க்க வாசலே கிடையாதுங்க. ஏன்னா ஜாதி மதங்களை கடந்து மனிதன் நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற உயரிய கருத்தை சொன்ன, அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன ராமானுஜரோட பிறந்த இடம் தாங்க இது. அதனால் இதை நித்திய சொர்க்க வாசல் தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கோவிலுக்கு சொர்க்கவாசலே கிடையாது. அதாவது இந்த கோவில் தினமுமே சொர்க்கவாசல் தானா. இந்த கோவிலுக்கு வர்றதே சொர்க்கவாசலுக்கு வர ஒரு இடமா தான் கருதப்படுதுங்க. ஸோ அதுவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க. உங்களுக்கு இந்த 108 ஸ்தலத்தில் எந்த ஸ்தலம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகாபலிபுரத்தில் இருக்க ஸ்தல சயன பெருமாள் கோவில். அந்த கோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில். அதே மாதிரி திருநீர்மலையில் இருக்க ரங்கநாதரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன சுவாமி பிடிக்கும் அப்படின்றத பார்த்துட்டே வாங்க. இதில் எல்லா ஸ்தலமுமே அதோட மூலவர் மற்றும் உற்சவர் தான் இதில் இருக்காங்க. பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குங்க. சில சுவாமி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சயன கோலத்தில் தான் பெருமாள் இருக்கார். இதை பார்க்கும்பொழுது தான் தெரியுது. அதுக்கப்புறம் சில சுவாமிலாம் நம்ம பார்ப்போம், ஆனால் இதெல்லாம் 108 திவ்ய தேசத்தில் இருக்கான்னு கூட சில சமயம் நமக்கு தோணும். அந்த மாதிரி சில கோவில்லாம் ஓ இது கூட 108 திவ்ய தேசத்தில் ஒன்று தானா அப்படின்ற மாதிரி நிறைய கோவிலை இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கே தெரியுங்க.
நான் வந்து இந்த கோவிலையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாக ஒன்று போட்டிருக்கேங்க. இந்த கோவிலோட வரலாறு, இந்த கோவிலோட கட்டிட அமைப்புன்னு சொல்லிட்டு நான் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த கோவிலோட சிறப்பம்சம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த திவ்ய தேச திருத்தலங்களை சுவர் சித்திரங்களா பார்த்துட்டு இருப்பீங்க. பார்க்கவே ரொம்பவே அற்புதமா இருந்திருக்கும். இதை நீங்க பார்த்து கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்கன்னு நம்புறேன். ஏன்னா இந்த கோவிலுக்கு போனதுக்கு இந்த 108 திவ்ய தேச திருத்தலத்தையும் நான் வந்து சுவர் ஓவியமா பார்த்தது எனக்கு ரொம்பவே, நம்ம என்ன புண்ணியம் செஞ்சோம் இந்த மாதிரி ஒரு காட்சிகளை பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க இதை வீடியோல பார்க்கும்போதே இவ்வளோ அழகா இருக்கும் பொழுது இதை நேர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ரொம்பவே அற்புதமா இருக்கும். அதனால இந்த ஆதிகேசவ பெருமாள் கோயிலை வந்து பாருங்க. இந்த கோவில் ஸ்ரீபெரும்புத்தூர்ல தாங்க இருக்கு. இதை வந்து ராமானுஜர் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் காலையில 6:30 மணிக்கு ஓபன் பண்றாங்க, 12 மணி வரைக்கும் இருக்கும். ஈவினிங் 4 மணிக்குல இருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனா இருக்குங்க. ரொம்பவே அழகான ஒரு கோவில். இந்த வீடியோவை பார்த்தது மூலமா எல்லாருக்குமே பெருமாளோட அனுகிரகம் கிடைக்கும்னு நம்புறேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்திங்க. நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன், பட் இந்த கோவில் போனது எனக்கு பரம ஆனந்தங்க. நான் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.